வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் சார்ந்து வெளியான செய்தி குறிப்பு, என்ன வகையான செய்தி குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இந்த செய்தி குறிப்பை யார் வெளியிட்டுள்ளாங்க, இந்த செய்தி குறிப்பில் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஏதேனும் சலுகை பற்றி புதிய விதிமுறைகள் எதுவும் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை உடனே அமல்படுத்தும் வகையில் விதிமுறைகளை வெளியிட வேண்டும் என்று அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக அரசு கல்லூரி ஆசிரியர் கழக பொதுச் செயலாளர் சுரேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் கடந்த 1/4/2003 முதல் செயல்படுத்தப்பட்டு வந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிராக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து போராடி வந்தனர். இதன் விளைவாக கடந்த திமுக அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 9/1/2026 அன்று ஓர் அரசாணை எண் 7 மூலம் தமிழகத்தில் 1/1/2026 பிறகு ஓய்வு பெறுபவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என அறிவித்தது. இதன் மூலம் அரசு ஊழியர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். குடும்ப ஓய்வூதியம் 60% வழங்கப்படும். பணிக்கொடை மூலமாக அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் பெரும் பகுதியினர் இத்திட்டத்தை தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டாலும் ஓய்வூதியத்திற்கான ஊழியர்களிடமிருந்து 10% பிடிக்கக்கூடாது, ஏற்கனவே பிடித்த தொகையையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இருப்பினும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த விதிகளும் சட்ட ரீதியாக மற்றும் கணக்கியல் தேவைகளும் வெளியிடப்பட்ட பின் 1/1/2026 முதல் இத்திட்டம் அமல்படுத்தப்படும் என அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்படும் வரை திமுக அரசு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்திற்காக விதிகளை வெளியிடவில்லை. தற்போது புதிதாக பொறுப்பேற்ற அரசும் இதுவரை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான விதிமுறைகளை வெளியிடவில்லை. தமிழ்நாடு வெற்றிக் கழகம் தனது அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டிருப்பதால் உடனடியாக பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்குவதற்கான நடைமுறையை தொடங்க வேண்டும். இதுவரை ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகளை வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதன் மூலமாக இந்த கோரிக்கை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான தங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை உடனே அமல்படுத்தும் வகையில் விதிமுறைகளை வெளியிட வேண்டும் என்று அரசு கல்லூரி ஆசிரியர்கள் கழகம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்காங்க. இந்த செய்திக்குறிப்பின் அடிப்படையில் அவர்கள் வெளியிட்டுள்ள, அதாவது இது தொடர்பாக கல்லூரி ஆசிரியர் கழக பொதுச் செயலாளர் சுரேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சில வகையான கோரிக்கைகளும் அறிவிப்புகளும் அது சார்ந்த அதற்கான வழிமுறைகளும் விதிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.